இனி ரெண்டாவது கூறு தாந்தம் கண்ட பசாசத்து அவையே. அப்போ ஆங்காவை போல தாம் தம் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவை அது சொல்ல வர இதான் அந்த உதவி. இதுவும் அதை சொல்ல இனி இதுவும் தமது முதலாலே உணரும். இதான் உபகாரம் சொல்றார் பாருங்க. இப்பொழுது இந்த ஆன்மா தம்முடைய முதல்வன் திருவருளாலே முதல்வனுடைய திருவருளாலே உணரும். இறைவன் உணர்த்தலைன்னா நம்ம உணர முடியாது. அதனால் தான் நம்முடைய சொக்கநாத வெண்பால உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேன் ஒரு கணத்தும் உணரும் வகை காணேன் உணருமாறு உணர்த்தே மணிவாசக பெருமான். எல்லாரும் நீங்கள் எங்கே தொட்டிங்கனாலும் அந்த குறிப்பு அவங்கவுங்க விளம்புமாறு விளம்பே பாடுமாறு பாடே இதெல்லாம் இதே கருத்தில் தாங்க இருக்குது சொல்லார். எனவே சொல்லார் இப்பொழுது இந்த ஆன்மா தம்முடைய முதல்வன் திருவருளாலே உணரும் என்பதாகும். ஐம்பொறிகள் தமக்கு ஒரு முதலை உடைய ஆதல் போல, ஐம்பொறிக்கு முதல் எது? ஆன்மா. அதுபோல ஆன்மாவும் தனக்கு ஒரு முதலை உடையது என்பது கருத்து. இந்த அஞ்சுக்கு நாம் ராஜான்னா நாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜா அவர். ஏன்? அவர் சக்கரவர்த்தி. நீங்கள் ராஜானா அவர் சக்கரவர்த்தி. அதான் கருத்து சொல்றார். ஆன்மா தன்னாலே உணரும் இந்திரியங்களைப் போல தானும் தன்னை உணராது நிற்றலான். ஆன்மா தன்னாலே உணரும் இந்திரியங்களைப் போல, இந்திரியம் என்பது ஆன்மாவின் உதவியால் தான் செயல்படுது. அதுபோல தானும் தன்னை உணராது நிற்றலான். விளக்க சொல்ல ஆன்மாவால் பொறிகளை அறியும் ஐம்பொறிகள் தம்மையும் அறியா, தம்மை செலுத்தும் ஆன்மாவையும் அறியா. அதுபோல இறைவனால் பொருள்களை அறியும் ஆன்மாக்கள். கோடு போட்டு வச்சுங்க. இதுதான் நம்ம கதை. இது வரைக்கும் வேற கதை, நம்ம கதை. இறைவனால் பொருள்களை அறியும் ஆன்மாக்கள் தம்மையும் அறியா, தம்மை செலுத்தும் இறைவனையும் அறியா. நாமெல்லாம் யார்? என்னை பார்த்து ஆறுன்னு கேட்குறீங்க? இந்த ஊரில் எத்தனை வருஷமாக இருக்கிற என்னை பார்த்து ஆறுன்னு கேட்குறியா நீ? இப்படி கேட்கறதுனால கோபம்னா வரலாம். உண்மை என்னன்னு கேட்டால் நான் யார்? நான் இறைவனின் அடிமை என்பதை உணரணும். நான் முதல்வர், நான் கவுன்சிலர், நான் அவர், நான் இவர், அதெல்லாங்க. நான் இறைவனின் அடிமை என்று உணரணும். அது உணர்ந்தீங்கன்னா உண்மையை உணர்ந்துக்கிங்கன்னு அர்த்தம். வேறு ஏதாவது உணர்ந்தீங்கன்னா மயக்கத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்க பாருங்கள். இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறார் பாருங்கள். ரொம்ப அருமையான ஊமை எடுத்து ஆசிரியர் நமக்கு அருள் செய்கிறார். ஒரு 3 பாட்டு இருக்குது பாருங்கள். மண்ணு சிவன் சன்னதியின் மற்ற உலகம் சேற்றித்து என்னும் மறையின் இயல் மறந்தாய் சொன்ன சிவன் கண்ணா உளம் வினையால் கண்டு அறிந்து நிற்கும் கான் என்னான் சிவன் அசத்தை இன்று. இந்த பாட்டில் சிவம் அப்படிங்கிற செம்பொருளை 3 வகையாக சொல்லியிருக்கிறார். மண்ணு சிவன், சொன்ன சிவன், என்னான் சிவன். அப்படியே அதுக்கு என்ன பொருள் பாருங்கள். மண்ணு சிவன் அப்படியே உரையிலேயே இருக்குது, நீங்கள் ஒன்றும் பார்க்கலாம். அந்த இடம் வரும்போது கொஞ்சம் கோடு போட்டு வச்சுட்டா சரி. மண்ணு சிவன் பேரின்பத்துக்கு காரணமாய் நிலை பெற்ற இறைவன். பேரின்பத்துக்கு அவன்தான் காரணம். எனவே பேரின்பத்துக்கு காரணமாய் நிலை பெற்ற இறைவனின் சன்னதியில் உலகம் சேட்டித்து. எப்படி? காந்தத்தின் முன்பு இரும்பு செயல்படுவது போல சூத்திரம் சொல்லிச்சா. காந்தம் கண்ட பசாசத்து அவையே. அப்போ இறைவன் முன்னிலையில், இறைவன் சன்னதியில் அப்படின்னு அர்த்தம். எனவே சேட்டித்தது முன்னிலையில் சித்தும் சடமும் ஆகிய உலகங்கள் செயல்படுகின்றன. எங்கே? இறைவன் சன்னதியில், இறைவன் முன்னிலையில் அறிவு பொருளும் அறிவற்றதுமாக இருக்கிற இந்த உலகம் செயல்படுகிறது என்னும் மறையின். எங்கே இருக்குது இந்த செய்தி? வேதத்தில் இருக்குது. என்னும் என்று கூறுகின்ற வேதத்தின் இயல் மறந்தாய். அந்த பொருளை அறியாமல் மறந்து நீ பிணங்குகிறாய். யார்? பேதாய். பேதாய் அறிவு இல்லாதவனேன்னு அர்த்தம். பேதாய்னா
உளம் ஆன்மா. சொன்ன சிவன், சொன்னது யார்? என்ன சொன்னார்? முற்று உணர்வினான் என்று உணரப்பெறுகிற சிவம். ஏன்? சிவத்துக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் அறியும். நமக்கு கடந்த காலம் அறியாது, எதிர்காலம் அறியாது, நிகழ்காலத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். ஏன்? எனக்கு கடந்த காலம்லாம் தெரியுமே அப்படின்னா, இந்த பிறவியில் நீங்கள் பிறந்து இன்றைக்கு வரைக்கும் கேட்டால் சொல்ல தெரியும். போன பிறவியில் எங்கே இருந்தீங்க? தெரியாது. கடந்த காலம் தெரியாது. நீ என்ன ஆக போகிறீங்க அதை ஏங்க கேட்குறீங்க? ஒன்றும் தெரியல. அப்போ கடந்த காலம் நமக்கு தெரியாது, எதிர்காலம் நமக்கு தெரியாது. அவனுக்கு அப்படி இல்லைங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் அறிந்தவன். எது? நம்முடைய கடந்த காலத்தை அறிந்தவன், நம் நிகழ்காலத்தை அறிந்தவன், நம் எதிர்காலத்தை அவன் அறிந்திருக்கிறவன். எனவே அவன்தான் எல்லாம் உணர்ந்தவன். அதனால் அவனுக்கு பேர் முற்றுணர்வினன்னு பேர். 8 குணத்தில் ஒன்று முற்றுணர்வினன். முன்ன சொன்னார் பாங்களா, பேரு இன்பத்துக்கு உரியவன், அது 8 குணத்தில் ஒன்று. எனவே முற்றுணர்வினன் என்று கூறப்பெறுகிற இறைவன் கண்ணா, தனக்கு கண்ணாக நிற்க. யாருக்கு? ஒவ்வொரு உயிருக்கும். அந்தந்த உயிருக்கு அவன் கண்ணா நிற்கிறான். தனக்கு கண்ணா நிற்க அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்? உணர்த்துபவனாக அர்த்தம். கண்ணாய் அப்படின்னா உணர்த்துபவனாக. கண் என்ற சொல்லுக்கு ஏற்றணும். காண்பாயாக, அறிவாயாகன்னு பல பொருள். இங்கே உணர்த்துபவனாக நிற்கிறார். அப்போ சிவபெருமான் நமக்கு எப்படி நிற்கிறார்? உணர்த்துபவனாக நிற்க நாம் என்ன பண்ணுறோம்? வினையால், தாம் செய்த வினைக்கு ஏற்ப. இப்போ நாம் செஞ்ச புண்ணியத்தினால சிவஞான போதம் படிக்க வைக்கிறார். இல்லைன்னா வேறு நூல் படிப்போம். வேறு எத்தனையோ நூல் இருக்குது. நூல்களுக்கு பஞ்சமான உலகத்தில் நினச்சி பாருங்கள். வேறு வேறு வகை சமய நூல்கள் இருக்கின்றன, சமுதாயத்து நூல்கள் இருக்கின்றன, இன்பத்துறையை தருகிற நூல்கள் இருக்கின்றன, சிற்றின்பத்தை தருகிற நூல்கள் பல இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வச்சு படித்தா என்ன ஆகும்? அறிவு அங்கே போய் தான் நிற்கும். இதை நம்ம பேரின்பத்தை தருகிற நூலெல்லாம் படிக்கிறோம். ஏன்? அது ஏதோ புண்ணியம் செஞ்சு வச்சதுன்னா. அதாங்க கருத்து. அதான் சொல்ல, வினையால் தாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப கண்டறிந்து நிற்கும், அதாவது உணர்ந்து நிற்கும். கான் இவ்வேறுபாட்டினை அறிவாயாக. அப்போ உயிருக்கு, யாருக்கு? ஒவ்வொரு உயிருக்கும் அவன் தான் கண். கண்ணாய் உலகம் காத்தாய் நீயே படித்தோமா அப்பர் தேவாரத்தில்? கண்ணாய் உலகங்கள் காத்தாய் நீயே, கடல் நஞ்சம் உண்டாய் நீயே அப்படின்னு அப்பர் தாண்டகத்தில் பாடுகிறார். இதில் கூட சொல்லுவார், வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, அதில் பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி, எண்ணும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி, வெண்ணும் நிலனும் தீ ஆனாய் போற்றி, மேலவர்க்கு மேலாகி நின்றாய் போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி. யாருக்கு? திருடனுக்கு திருடனுடைய கண்ணா, உண்மையாக இருப்பவனுக்கு உண்மைக்குரிய கண்ணாக, மெய்க்கு மெய்க்குரிய கண்ணாக, பொய்க்கு பொய்க்குரிய. ஏன்? அவன் செஞ்ச வினைக்கு அவனுக்கு தக்க கண்ணா நிற்பார். ஏங்க அப்படி இருக்கிறாரு? டேய் நீ பொய் பண்ணுற, நீ ஏமாத்துற, உங்கூட நான் நிற்க மாட்டேன்னு விலைக்கு நிற்பானா என்ன? இல்லை, அவன் கூடவே நிற்பார். ஏன்? அவனை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு அவனுக்கு. அவன் அந்த செயலுக்கேற்ற பயனை அவன் தான் நுகரணும். அவன் நுகர்ந்து அதை அனுபவிக்கும் போது அவன் அறிவுக்குள்ளே திருத்தம் நிகழும். எப்போ? அது எப்போ நிகழ வேணுமோ அப்போ. நீங்கள் நினச்சிட்டீங்க இன்றைக்கே திருத்திடுவார், இல்லை, அவருக்கு தான் தெரியும். ஒரு தீமை செய்தவனை ஒரு தீமை செய்ய வைத்து தான் திருத்தியான். ஏன்னா பாவப்பட்டவன், பாவம் செய்தவனை இப்போ இந்த பிறகு பாவத்தை கூடுதலாக செய்ய வச்சு அதுக்கு மொத்தமாக வினையை அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறவியோ அடுத்த பிறவியோ இன்னும் போட்டு தீட்டுனா ஒரு நாளைக்கு திருந்துவான். ஏன்? இது அவனுடைய ஃபார்முலாங்க, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? புண்ணியம் பண்ணவனுக்கு புண்ணியத்துக்கான வாய்ப்பை கொடுத்து தானே புண்ணியத்தை பெருக்கிறான். நேற்று ஏதோ செஞ்சு வச்சதுனால இன்றைக்கி படிக்கிறோம். இந்த படிக்கிறதுனால ஒரு புண்ணியம் வருவதற்கான படிக்க வைக்கிறான். அது மாதிரி பாவம் செஞ்சவனுக்கு என்ன பண்ணியிருப்பார்? அந்த பாவத்தை மறுபடியும் பண்ண வச்சா தானே பாவம் பெருகும். ஏன்? நோயில் முற்ற வச்சா தானுங்க வேரோடு களைய முடியும். நமக்கு கையில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஏதாவது புண்ணு வந்து சிலந்தி போல் வந்துடும், அப்படியே நிற்கும், வலித்து உயிரை வாங்கும். நேராக பழைய கால மருத்துவம், சித்த மருத்துவரை போய் பார்த்திங்கன்னா பழுக்க விடுவாங்க, சுண்ணாம்பை போட்டு அதை போட்டு கட்டி விட்டுருவாங்க. அது ஏண்டா அவரை போய் பார்த்தேன்னு இருக்கும். ஏன்? கொஞ்சமாக வலிச்சிட்டு இருந்ததுங்க, அவரை போய் பார்த்து ஒரு கட்டை போட்டார், உசுறு போகுது. அவர் சொல்ல, தம்பி 2 நாளைக்கு வலி இருக்கும் பொறுத்துக்க. ஏன்? அதை பழுக்க விடுவார்.
ஏன் அப்படியே எடுத்தால் அந்த வேர் ஆழமாக நின்றுடும், அது தீர்வாகாது. அப்போ என்ன பண்ணுறது, அந்த கட்டியை பழுக்க விட்ட பிறகு அவரை ஒரு லேசாக கிழித்து மொத்தமாக வேரோடு எடுத்து எறிவார் பாருங்க. அதுக்கப்புறம் இனி அந்த துன்பம் இல்லை நமக்கு. அப்போ ஒரு துன்பம் ஏற்கனவே பாவம் பண்ணால் அவனை இந்த பிறகு ஏன் பாவம் பண்ண வைக்கிறாரு, அந்த பாவம் பழுக்க வைக்கணும்ல. மறுபடியும் ஒரு பாவத்தை பண்ணால் தானே பழுக்கும். அது மாதிரி தான் நன்மை செய்பவனுக்கும் ஒரு இன்னொரு புண்ணியத்தை கொடுத்தா தானே இன்னும் கூடுதலாக பெரும் பயன் கிடைக்கும். எனவே அவனுடைய கணக்கை நாம் அறியறதுக்கு நமக்கு அறிவு பத்தாது, மறந்துடக்கூடாது. நாம் நினைக்கிறோம் எல்லாம் நமக்கு தெரியணும்னு, இபிகோ செக்ஷன் பூரா நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு செக்ஷன் தெரியும்னா நம்ம கையெடுத்து கும்பிட்டா காப்பாற்றுவார்னு தெரிஞ்சால் போதும். தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கைதர வல்ல கடவுள் போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, தோழா போற்றி, துணைபா போற்றி, வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி, அத்தா போற்றி, அரணே போற்றி, பத்தா போற்றி, பரணே போற்றி, கடைசியாக குலைத்த சொன்மாலை கொண்டருள் போற்றி. நான் ஏதோ முன்ன பின்ன பேசியிருப்பேன் சாமி, ஏதோ முன்ன பின்ன இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காமல். ஏன் பிழைக்க தெரியாத நாய் நான் சொல்லார் மாணிக்கவாசர் சொல்ல, பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயே. யாருங்க, ராஜா வீட்டில் அரண்மனையில் முதல் அமைச்சராக இருந்தவர் சொல்கிறார், பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குலைத்த சொன்மாலை கொண்டு அருள் கொண்டருள் கொண்டு அருள். சாமி கொஞ்சம் கடைக்கன் பார்த்து எனக்கு கொஞ்சம் அருள் கொடுங்க சாமி, அப்படியே கடக்கிறேன், நீங்கள் பார்த்து காப்பாற்றினா தான் உண்டு அப்படின்னு அழுது நிற்கிறார் மணிவாசக பெரும். ஆனால் நமக்கு சட்ட நுணுக்கமெல்லாம் தெரியணும்னு நினைக்க வேண்டாம், அது ரொம்ப கஷ்டம்ங்க. நமக்கு அப்பாற்பட்ட ஒன்று வினை சட்டம் ஒன்று இருக்குது, அது மாற்று கருத்தே இல்லை. அதில் எத்தனையோ பிரிவுகள் இருக்குது, விதி இருக்குது, விதி விலக்கு இருக்கிறது. நமக்கு ஏன் அதை படிச்சுக்கிட்டு தடுமாறி கிடப்பானே. ஏன் ராகு காலம் எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானுங்க உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னு இப்போ ராகு காலமாக பார்க்கலான்னு தோணும். ஏன் ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அறிவு போய் நிற்கும். எதுக்கும் பார்த்துடலாமா இன்னைக்கு நாள் என்னன்னு தெரியலையே, ஏன் இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா போய் உங்களை அறியாமல் பார்ப்பீங்க. ஒன்றுமே தெரியலன்னா சிவசிவா ஆண்டவா காப்பாற்றுப்பாரு கும்பிட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ தெரிஞ்சுட்டு அதான் வேயூர் தோழிபங்கன் பாடிட்டோம், அது போதும் விடு. இல்லைங்க, இருந்தாலும் இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு பார்த்துடலாமா, இன்றைக்கி என்ன திதின்னு பார்க்கலாமா, இன்றைக்கி என்ன யோகம்னு பார்க்கலாமா, ஏதாவது சித்த யோகம் இது இருக்கா, இல்லை அமிர்த யோகம் ஏதாவது இருக்கா. எந்த யோகம் சிவயோகம் இருக்குதியான்னு நினச்சி ஓடுனா போதும்ல. நீங்கள் பார்த்தா நீங்கள் படித்து வச்சிங்கன்னா பார்க்க தோணும். அந்த மாதிரி வினை சட்டத்தை எடுத்து புத்தகத்தை படித்தோம்னா தப்பிக்கிறதுக்கு வழி தெரியவே தெரியாது. ஏன் நமக்கு அந்த வம்பு, சாமி செக்ஷன்னா என்னவோ அது உம்பாடு, என்னை காப்பாற்று, எனக்கு ஒரே வேலை உன்னை கையெடுத்து கும்புறது என் வேலை. அதுக்கு மேலே நமக்கு தெரியாது. ஏன் நான் நிற்கிறேன், நீ எந்த செக்ஷனை போட்டு என்னை காப்பாற்றிக்க, இது தெரிஞ்சால் போதுங்க நமக்கு. வேறெல்லாம் நம்மளாம் சிக்க வேண்டியதே இல்லை. எனவே சொன்ன சிவன் முற்றுணர்வினன் என்று கூறப்பெறுகின்ற இறைவன் எப்படி இருக்கிறான், கண்ணா. எத்தனை பாட்டில் அந்த கண் அப்படிங்கிற சொல்ல படிச்சிருப்போம். அவன் எப்படி இருக்கிறான், ஒவ்வொரு உயிருக்கும் கண்ணாக நிற்கிறான் அப்படின்னு அர்த்தம். உணர்த்துபவனாக நிற்கிறான், ரொம்ப முக்கியம் அதுதான், உணர்த்துபவனாக. வினையால் எப்படி உணர்த்துவார், தத்தம் வினைகளுக்கேற்ப உணர்த்துவார், புண்ணியத்துக்கேற்ப புண்ணியத்தை உணர்த்துவார், பாவம் செய்தவனு பாவத்துக்கு தக்கவாறு உணர்த்துவார். எனவே தத்தம் வினைகளுக்கேற்ப கண்டறிந்து நிற்கும், உணர்ந்து நிற்கும். எனவே கான் இவ்வேறுபாட்டினை காண்பாயாக அறிவாயாக. சிவன் மங்கள வடிவினன், சிவத்தை அசத்தை என்னான். அந்த சிவன் யார், சிவன் அசத்தை இங்கே என்னான் சிவன் அசத்தைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி பிரிச்சுக்கார் பாருங்க. சிவன்னா மங்கள வடிவினன், அந்த எதை என்னான், அசத்தை என்னான், அவன் அசத்தாகிய உலகப் பொருளை அனுபவிக்க மாட்டான். அப்போ இறைவனுக்கு எது அனுபவம் ஆகாது, உலகம் அனுபவம் இல்லை. ஏன், தங்கமோ வெள்ளியோ வைரமோ வைடூரியமோ, நீங்கள் வேணால் தங்கத்தேர் இழுக்கலாம் முருகனுக்கு, தங்கத்தேரில் முருகனுக்கு வரனால முருகனுக்கு மகிழ்ச்சியா என்ன? அப்படி இருந்தால் அப்புறம் தங்கம் வச்சுருக்கவன் தான் முருகனை கொண்டாட முடியும், நம்மள மாதிரி இருக்கிற ஆட்களை திண்டாடத்தான் முடியும் இல்லையா? அல்ல, உங்கள் திருப்திக்கு நீங்கள் தங்கத்தை வச்சுக்கிறீங்க,
அவர் தங்கத்தில் வருகிறார் என்பது அவருக்கு பெருமை இல்லைங்க, உங்களுக்கு பெருமை. எது நம்ம தங்கத்தில் பண்ணி அவருக்கு வச்சுருக்கிறோம் அப்படின்னு. அவருக்கு உலகப் பொருள்கள் எந்த வகையிலையும் விடைய அனுபவத்தை கொடுக்காது. தயிர் சாதமோ தக்காளி சாதமோ நெய் ஊற்றுறோமோ நெய் ஊற்றாமல் வச்சோமோ அல்ல, ஏன் நாம் சாப்பிடும்போது நல்லா இருக்கணுமில்ல, அதுக்காகத்தான் நெய்யை ஊற்றுறோம். கொஞ்சம் நெய்யை விட என்ன கெட்டு போச்சு, ஏன் அட சாமி காட்டிட்டு நாம் தானையா சாப்பிட போகிறோம் இல்லைங்களா? இதே அடுத்த ஆளுக்கு கொடுக்குற மாதிரி தான், ஏன் இவ்வளோ நெய்யை ஊற்றிட்டுருக்கிற, நெய்யை காட்டு போகுது அப்படின்றமா இல்லையா? அது நாமளும் அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிடணும். அதனால் நல்லா தான் ஊற்றாயா. இதாங்க நம்ம அறிவு அவ்வளோ தூரம் கீழே நிற்கிதுங்க. எனக்குன்னா தான் எதையாவது கொஞ்சம் கூடுதலாக பண்ணணும்னு நினைக்கும், அடுத்த ஆள்னா போதும் ஒடியாது போதும். இப்படியே அறிவு கீழ் தம்மை போலவே பிறரையும் என்னன்னு, எனக்கு நான் சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவேன் அதே மாதிரி அவரும் சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கணுங்க. அதுதான் இருப்பில் உயர்ந்த உள்ளம். அதை சொல்கிறார். எனவே என்னான் சிவன் எது அசத்தை உலகப் பொருளை அனுபவிக்க மாட்டான். அவனுக்கு உலகப் பொருள்கள் என்னவாகாது, அனுபவமாகாது, மறந்துடாதீங்க. அப்போ 6 கால பூசை அவன் அனுபவிக்கிறானா என்ன? இல்லவே இல்லை. அப்புறம் ஏன் பண்ணுறோம்? எனக்கு நன்மை தருவதற்காக அவன் அப்படி உட்கார்ந்துட்டுருக்கிறான். அவனுக்கு கோயில் தேவையே இல்லை. அப்புறம் ஏன் கோயில் உட்காந்துருக்கிறாரு? நான் கோயில் திருப்பணி பண்ணால் என் வினை கழியும், நான் அவரை பூசை பண்ணால் என் வினை கழியும், அவருக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சனா என் வினை கழியும். எனவே எனக்காக அதை நுகர்வோர் போல் உட்கார்ந்துருக்கிறானே ஒழிய அவன் அதை நுகர்வதற்காக உட்கார்ந்துருக்கல, அந்த பயனை எனக்கு கொடுக்கறதுக்கு உட்கார்ந்துருக்கிறான். இவன் கோயிலுக்கு கட்டினானா இவங்க ஒரு புண்ணியம் வந்து சேரட்டும், அதனால் கட்டுறா, நான் உட்காந்துருக்கேன் கட்டு, ஏன் உனக்கு தாண்டா புண்ணியம். நாம் அது தெரியாமல் என்ன நினச்சிருக்கோம், நான் கோயில் கட்டுறேன் தெரியுமா, நான் தான் செவருமானு கோயில் கட்டுக்க தெரியுமா, நான் தான் ராஜகோரமே கட்டியிருக்கிறேன், நான் இல்லைன்னா சாமி கோயில் என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? சிரிச்சிட்டு உட்காந்துருப்பார். இப்படி 4 லூஸ் அலையுதே, என்ன பண்ணுறது, வச்சுக்க போ. ஏன் அவர் அதனால் கோச்சிக்கிறதா என்ன, அந்த அந்த புண்ணிய பையன் நீயே வச்சுக்கடா அப்படி, ஏன் இன்னும் கொஞ்சம் உனக்கு பிரம்மா அல்லது திருமால் இந்த மாதிரி பதவி கொடுத்து கொஞ்சம் உட்காந்துக்கடான்னு விட்டுருவார். நாம் சுவாமிக்கு செய்வது நமக்காக செய்கிறோம் என்பதை உணரணும். ஏன் அவனுக்கு எந்த விடய அனுபவம் இல்லை, அவன் எந்த ஒன்றையும் நுகரான். ஏன் அவன் வேண்டுதல் வேண்டாமை இளன், எந்த தேவையும் இல்லாதவன். தேவையே இல்லாதவன் தான் தமிழ்நாட்டில் இத்தனை 1000 கோயில் உட்காந்துருக்க. நினச்சிப்பா, அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது, சொன்னாலும் எட்ட மாட்டேங்குது, வாங்கிக்கொள்ள முடியல. நாம் ஏதோ கணக்கில் ஓடுறோம், நமக்காகவே இருக்கான். அதான் வான் பழித்து மண் புகுந்து இம்மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் திருவாசகம். வான் பழித்து மண் புகுந்து எதுக்கு வந்தார்? நமக்கெல்லாம் அருள் செய்வதற்கு. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகிறோம் அவமே, இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு. ஆறுனா வழி. இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருமால் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும். அவங்க 2 பேர்த்துக்கும் இங்கே இருக்கும்போது தெரியல, அங்கே போய் உட்காந்துட்டு ஐயையோ நாம் தெரியாதனமாக இந்த சீட்டில் வந்து உட்காந்துட்டோமே. அந்த சாமி கொடுக்கும்போதே சாமி எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லாமல் விட்டுட்டேன்னு அங்கே உட்காந்து அழுகிறானா. யார்? 2 பேரும். நாம் இங்கே உட்காந்துட்டு திருமால் ஆகலாமா பிரம்மன் ஆகலாமான்னு நாம் உட்காந்துட்டு இருக்கோம். என்னத்தை சொல்லுறது, கொடுமையிலும் கொடுமை. சாமி கொடுத்த வாய்ப்பு இந்த பிறவி அவன் அருளால் கிடைச்சிருக்கிறது. அவனுக்காக நாம் செய்து அவனோடு கலந்து விட வேண்டும் என்பதே இலக்காக இருக்கும். அது என்னைக்காவது இந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப படித்து எட்டுதான்னு பார்ப்போம். எட்டுற அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும் இறைவன் நம்மை இந்த உலகத்துக்கு ஏன் கொண்டு வந்து வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டால், அவனோடு கலப்பதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுப்பதற்காகவே என்பதை மனம். வேறு எதுக்காகவும் இல்லை. நாம் வீடு கட்டுறதுக்காகவோ பங்களா கட்டுறதுக்காகவோ அப்படி இருக்கிறதுக்காகவோ இப்படி கட்டுறதுக்காகவோ அதுக்காகலாம் நம்மளை இந்த வாழ்க்கைக்கு நாம் வரல. நாம் பற்ற வேண்டியவனை பற்றுவதற்காக வந்திருக்கிறோம். அதுதான் இலக்கு. அதுக்கு போகிற வழியில் அப்படி சின்ன சின்ன பயன். இதுக்கு பேர் இடையிடையே வருகிற பயன்கள். நமக்கு முழுமையான பயன் அவனை பற்றுவது தான். போகிற வழியில் சும்மா போனேன் ஏன் போவானே, அப்படி இதை கொஞ்சம் சாப்பிடுப்பா அதை கொஞ்சம் சாப்பிடுப்பா அதை கொஞ்சம் சாப்பிடு அப்படி கொஞ்சம் அனுபவிச்சுக்கிட்டே போ. ஆனால் அனுபவம் நமக்கு அதுதான். சிவமே அனுபவத்துக்குரிய பொருள், மற்றதெல்லாம் இடைப்பயன்கள்.
அது கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், நமக்கு அதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் உணரணும். உணர்ந்தீங்கன்னா தானுங்க இந்த வாழ்க்கை வணக்கத்துக்குரியதாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது கேட்ட வச்சுக்கலாம், அதை ஏங்க கேட்குறீங்க, நான்லாம் ஏன் தான் பிறந்தனே தெரியல, இப்படி தான் வருத்தப்பட்டு உட்காந்துருமா. என்னங்க ஐயா ஆனந்தமாக இருக்கேன். எப்படி இருக்கிறீங்க சாமி? நல்லா வச்சுருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னையா இருக்கு? ஆமாங்க, நமக்கு என்னங்க இருக்குது அவ்வளோ. இப்படி சொல்லுகிற இந்த வார்த்தை நாக்கிலிருந்து வரக்கூடாது, நெஞ்சிலிருந்து வரும். நீங்கள் உணரணுமே, இந்த வாய்ப்பு சிவம் கொடுத்திருக்கிறது, இந்த வாழ்க்கை அவன் கொடுத்த வாழ்க்கை. வைத்தாய் வாங்குவாய், வச்சவனுக்கு வாங்க தெரியாதா என்ன? வாங்கிக்குவார். வச்சு வாங்குவாய். வஞ்சக புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய். இந்த சித்தாந்தமெல்லாம் உள்ளே போனால் தான் அந்த பாட்டை படிச்சிங்கன்னா கலங்கி போயிடுவேன். கலங்கி இல்லைன்னா ஒரு கலக்கம் வராது, சும்மா படிச்சுக்கிட்டு ஓடிடலாம். இதெல்லாம் போய் நிற்கணுமே, அந்த எந்த தகுதியும் இல்லாத எனக்கு. அதான் சொல்கிறார். எனவே அந்த பெருமான் யார்? சொன்ன சிவன், மண்ணு சிவன் இல்லைங்களா? என்னான் சிவன். எதை? அசத்தை என்னான். உலகத்தை அவன் என்ன பண்ண மாட்டான், அனுபவிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். எனவே அந்த வகையில் இந்த 3 சொல்லியிருக்கிறார். எனவே அந்த வகையில் இன்று அசத்தாகிய உலகம் இறைவன் முன்பு விளங்கி தோன்றுதல் இல்லை. எது? சூரிய வெளிச்சத்தில் விளக்கு வெளிச்சம் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அதை மாதிரி அவனுக்கு முன்னால் உலகம் என்னாகாது, முனைந்து நிற்காது, அது ஒன்றுமில்லாதது தான் என்பது இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்திங்க.